நிச்சயமாக 70 வயதானவர் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுகிறார். டான்ஸ் ஆட வயது ஒரு தடையில்லை என்பதை பார்ப்போம். வயது ஒரு எண்ணிக்கை மட்டுமே. மனித வாழ்க்கையில் வயது என்பது உடலின் கால அளவை மட்டுமே குறிக்கிறது. ஆனால் மனதின் உற்சாகத்தையோ ஆர்வத்தையோ அது வரையறுக்க முடியாது. ஒரு 70 வயது முதியவர் மகிழ்ச்சியுடன் நடனமாடுவது வாழ்க்கையை அனுபவிக்கும் ஆர்வம் மற்றும் உள்ளார்ந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிறது. இது நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை சொல்கிறது. உடல் வயதாகலாம், ஆனால் மனம் இளமையாக இருக்கும் வரை எதையும் சாதிக்க முடியும். டான்ஸ் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நடனம் என்பது ஒரு கலை மட்டுமல்ல, உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வழி. 70 வயதில் ஒருவர் நடனமாடுவது அவர்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் ஆற்றல் இருப்பதை காட்டுகிறது. இது பிறருக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள் பொதுவாக உடல் ரீதியாக சோர்வடைவார்கள் என்ற எண்ணத்தை இது உடைத்தெறிகிறது. வயதும் தடைகளும் ஒரு புரிதல். சமூகத்தில் பல நேரங்களில் இந்த வயதில் இதெல்லாம் செய்ய முடியாது என்று ஒரு மனப்பான்மை நிலவுகிறது. ஆனால் உண்மையில் வயது என்பது ஒரு தடையாக இருப்பது நம் மனதை பொறுத்தது. உடல் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ காரணங்களால் சில வரம்புகள் இருக்கலாம், ஆனால் மன உறுதியும் ஆர்வமும் இருந்தால் பல தடைகளை தாண்ட முடியும். 70 வயதில் நடனமாடும் ஒருவர் இந்த சமூக கட்டுப்பாடுகளை மீறி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். உதாரணங்கள் மற்றும் உத்வேகம். உலகம் முழுவதும் வயது முதிர்ந்தவர்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். உதாரணமாக 80 வயதுக்கு மேல் மலையேறியவர்கள், மாரத்தான் ஓடியவர்கள், புதிய கலைகளை கற்றவர்கள் என்று பலர் உள்ளனர். இந்தியாவிலும் முதியவர்கள் நடனம், பாட்டு, யோகா போன்றவற்றில் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர். இது நமக்கு ஒரு பெரிய உத்வேகம். வயது ஒரு தடையல்ல, மனதின் எண்ணமே முக்கியம். முடிவு. டான்ஸ் ஆட வயது ஒரு தடையில்லை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. 70 வயதில் ஒருவர் சந்தோஷமாக நடனமாடுவது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் அவர்களின் மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் காட்டுகிறது. இது நம்மையும் சிந்திக்க வைக்கிறது. நாம் எந்த வயதிலும் நமக்கு பிடித்தவற்றை செய்யலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனவே வயது என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமே, அதை ஒரு சாதனையாக மாறுவது நம் கையில்தான் இருக்கிறது.